கிணற்றுக்குள்ளே அந்த கிணத்தோட பக்கவாட்டு சுவரில் இருந்து பார்த்திங்கன்னா ஹரிசனில் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுவாங்க. அதாவது சைடு போர் போடுவாங்க. அதுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கத்தான் நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க. இது எந்த இடத்துல என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்ட நிபுணர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சைடு போர் சர்வே பண்ண எங்கே வந்திருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடசென்னி மலை அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அதாவது ஒரு முருகன் கோயில், பிரசித்தி பெற்ற அந்த முருகன் கோயில். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான ஊர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அது கிணற்றோட சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா 4 திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் அமைச்சா தண்ணி கிடைக்கும், எத்தனை அடியில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அடிக்கணக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையில் ஓட்டணும் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, இது இல்லாமல் இன்னொரு கிணறுக்கு மொத்தம் 2 கிணறு இந்த தோட்டத்தை கட்டுறதை சர்வே பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றளவு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் 5 இடத்துல. அதாவது சைடு போர் விட்டதுக்கு எப்படி நீரோட்டம் பார்ப்போம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம செவுத்தோட கிழக்க வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறோம் அப்படின்னா, பக்கவாட்டு செவத்தில் கிழக்கு திசையில் வந்து போர் போடுறோம் அப்படின்னா தெற்கு வடக்கில் அதிகமான மட்டம், கிராஸ் மட்டம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சைடு போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வரும். இல்லைன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல போரில் தண்ணி வராமல் எம்டி போகாமல் போயிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் கொடுத்து ஓட்டுவாங்க. அதனால் ஒரு அதிகபட்சமாக ஒரு 4-5 மட்டம் கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 மட்டம் 3 மட்டம் உடையலாம். எல்லா மட்டம் உடையும் அப்படின்ட்டு நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இடம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிணறு. இந்த கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சுற்றளவில் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த திசையில் மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் போட்டிருக்காங்க, 2 போர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வறட்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு சைடு போர் நல்லா மட்டமாக இருந்துச்சுன்னா போர் போட்டலான்னு தான் நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாம்பளும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கிணத்துல ஒரு 4 இடம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மார்க் பண்ணிவிட்டு அதாவது இப்போ கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி இருக்குன்னா அது எந்த இடத்துல ஒரு 50 அடியில் வைக்கணுமா இல்லை 55 அடியில் வைக்கணும் அப்படிங்கிற இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடிக்கணைக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழம் ஓட்டமாக இருக்கும், ஒரு சைடில் ஒரு 200 அடி ஓட்டலாமா 300 அடி ஓட்டலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம மார்க் பண்ண 5 இடத்த மார்க் பண்ணோம் இல்லை 4 இடத்த மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அடிக்கணக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 200 ஓட்டுங்க, இதில் ஒரு 300 ஓட்டுங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி சைடு போர் ஓட்டுனதுக்கப்புறம் வேணால் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது போன்ற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையில் விவசாய தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போகணும்னு கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் வந்துருச்சு. அப்படிங்களா? இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.